இப்படி வல்லரசு நாடுகள் தேர்தலை சந்தித்த அதே வேளையில் மத்திய கிழக்கு நாடு ஒன்றுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைத்தது. 4000 ஆண்டு பாரம்பரியம் கொண்டது அந்த நாடு. அந்த நாட்டில் லட்சக்கணக்கான மக்களும் இருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசும் இருக்கிறது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர் அந்தஸ்து மட்டும் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த இழிநிலையை போக்கும் முயற்சி ஓரளவிற்கு வெற்றி அடைந்ததன் மூலம் இந்த 2012ஆம் ஆண்டிற்கு ஒரு வரலாற்று பெருமை கிடைத்திருக்கிறது. பல நூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்டிருக்கும் இந்த வேலி நகரங்களையும் நாடுகளையும் மட்டுமல்ல, மதங்களையும் மனிதர்களையும் கூட பிரித்து போட்டிருக்கிறது. அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பாலஸ்தீன பிராந்தியத்தை இரண்டாக உடைத்து உருவாக்கப்பட்ட இஸ்ரேல் நாடு தனது எல்லை நெடுக உருவாக்கியிருக்கும் தடுப்பு வேலிதான் இது. இதை ஒரு பாதுகாப்பு அரண் என்று இஸ்ரேல் கூறி வந்தாலும் கிட்டத்தட்ட ஓர் இனவாத சுவராகத்தான் இதை பாலஸ்தீனர்கள் கருதி வருகின்றனர். இத்தகையதொரு இழிவை சந்தித்து வரும் பாலஸ்தீனியர்களுக்கு 2012ஆம் ஆண்டு கொஞ்சம் இழப்பை கொடுத்திருந்தாலும் வருங்காலம் குறித்த நம்பிக்கையையும் தந்திருக்கிறது. கடந்த நவம்பர் 14ஆம் தேதி பாலஸ்தீனின் ஒரு பகுதியான காசா மீது இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சண்டை மூண்டது. 8 நாட்கள் நடந்த இந்த சண்டையில் 40 குழந்தைகள் உட்பட 130 பாலஸ்தீனியர்களும் 5 இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டனர். பாலஸ்தீனத்திற்கு அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் இந்த அனுதாபமே உலக நாடுகளின் ஆதரவை பெற்று தந்தது. இதன் பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில் நவம்பர் 29ஆம் தேதி கொண்டுவரப்பட்ட பாலஸ்தீனத்திற்கு பார்வையாளர் நாடு என்ற அங்கீகாரம் அளிக்கும் தீர்மானம் 130 நாடுகளின் ஆதரவோடு வெற்றி பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியை பாலஸ்தீனம் மட்டுமல்லாமல் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளும் கொண்டாடின. அந்த பல ஆண்டுகளாகவே எதிரும் புதிருமாக இருந்த ஃபதா இயக்கமும் ஹமாஸ் இயக்கமும் நாட்டின் நலனுக்காக ஓரணியில் திரள்வதற்கான வாய்ப்பையும் 2012 ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஹமாஸ் இயக்கத்தின் மீதான பயங்கரவாத முத்திரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறது. அந்த வகையில் பாலஸ்தீனின் விடுதலை இயக்க வரலாற்றில் 2012ஆம் ஆண்டு பல முக்கிய தடங்களை விட்டுச் சென்றிருக்கிறது.